بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض. من ذا الذي يشفع عنده إلا بإذنه. يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء. وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: للصائم فرحتان، فرحة عند فطره وفرحة عند لقاء ربه. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்ஆவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய 2வது வாரமாகிய இன்றைய குதுபா நாங்கள் தொடராக சகோதர சகோதரிகளே துவாக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமதானில் எங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால், இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு வேறொரு காலம் கிடையாது. ஒரு முஸ்லிம் அல்லாஹுவை மிக நெருங்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த காலம். ஏனைய காலங்களை விட நோன்பு பிடித்து குர்ஆன் ஓதி
சதகாக்கள் கொடுத்து ஒரு பக்குவ நிலைக்கு ஒரு முஸ்லிம் அடைகிறார். நோன்பு பிடிப்பதே ஒரு பக்குவம். அந்த பக்குவத்தோடு இணைந்து இரவும் தொழுதால், சஹர் நேரம் எழும்பினால் அல்லாஹுடைய நெருக்கம் கூடிக்கொண்டே இருக்கு. நெருக்கத்தை சகோதரர்களே குறைத்து விடக்கூடாது. முதலாவது நோன்புக்கும் இன்றைய 11வது நோன்புக்கும் இடையில் உள்ள வித்தியாசம், எங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையில் உள்ள உறவு கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். உறவு கூட 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 என்ன நடக்கும் தெரியுமா சகோதரர்களே? நாங்கள் அல்லாஹுடைய இறை நேசனாக மாறுவோம். இறை நேசர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய சக்தி தான் அவர்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட தொடங்கும். ஏன் 30 நாள் நோன்பு வைக்கப்பட்டிருக்கிறது? ஒரு மாதம் 10 நாள் நோன்பாக இருக்கலாம், 5 நாள் நோன்பாக இருக்கலாம். ஒரு மாத நோன்பு ஏனென்றால் மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். 30 நாளும் நோன்பு பிடிக்கும் பொழுது, 30 நாளும் தொடர்ந்து இரவு வணக்கம் செய்யும் பொழுது, 30 நாளும் குர்ஆன் ஓதும் பொழுது, கேட்கும் பொழுது ஒரு மாற்றம் ஏற்றுக்கொண்டே இருக்கும். அந்த மாற்றத்துடைய விளைவு சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்விடம் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவார். இதில் நாம் ஒவ்வொரு இரவிலும் ஓத வேண்டிய ஒரு ஆயத்து தான் ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சியை ஓதாமல் நாம் யாரும் தூங்குவது கிடையாது. எவ்வாறு எழும்பியதோடு சூரா ஆல இம்ரானுடைய கடைசி ஆயத்தை ஓதுகிறோமோ, தூங்கும் பொழுது சகோதரர்களே ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு தான் தூங்குவோம். இந்த ஆயத்துல் குர்சி என்பது இதில் உள்ள மிக முக்கியமான அல்லாஹுடைய 4 பெயர்கள் இருக்கிறது. நேரடியாக எங்களுடைய துஆ கபூல் செய்யப்படக்கூடிய அல்லாஹுடைய 4 பெயர்கள். அல்லாஹ் இந்த ஆயத்துல் குர்சியை பிரம்மாண்டமான ஆயத்தாக ஏன் அல்லாஹ் ஆக்கினான்? சகோதரர்களே, அதை பாவிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஆயத்துல் குர்சி என்பது $50,000 பொறுமதியானதா அல்லது $1 மில்லியன் பொறுமதியானதா? ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் குர்சியுடைய பெறுமதி சகோதரர்களே, அதற்கான ஒரு நிர்ணயம் கிடையாது. அதை பாவிக்க தெரிந்தவர்களுக்கு அல்லாஹ் இந்த ஆயத்துல் குர்சி என்ன சொல்கிறார்? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் எவ்வாறு தொடங்குகிறான்? அல்லாஹ் அல்லாஹ் என்று தொடங்கக்கூடிய குர்ஆனுடைய 32 ஆயத்துகளில் ஒரு ஆயத்து தான் இது. அல்லாஹ் என்று தொடங்குது. எப்படி? குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், அல்லாஹு ஸமத். இதே போலதான் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் கிடையாது. அல் ஹய்யுல் கய்யூம், அந்த அல்லாஹ் தான் ஹய்யுல் கய்யூம். ஹை என்றால் உலகத்தில் உள்ள எல்லோருமே மௌத்தாகி விடுவாங்க, அல்லாஹ் மௌத்தாக மாட்டான். அல்லாஹ் என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன், ஹை. அடுத்தது கய்யூம், அனைத்தையும் நிலைநாட்டக்கூடியவன் அல்லாஹ். இந்த ஹய்யுல் கய்யூம் இருக்குது. உலமாக்களிடத்தில் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான
காரணிகளில் ஒன்றுதான் ஹய்யுல் கய்யூம். இந்த ஹய்யுல் கய்யூம் என்ற சொல், அல்லாஹுடைய இந்த 2 பெயர்கள் குர்ஆனில் அல்லாஹ் 3 இடங்களில் கொண்டு வந்திருக்கின்றார். ஒன்று சகோதரர்களே ஆயத்துல் குர்சியுடைய முதல் வரியிலே, இரண்டாவது சூரா ஆல இம்ரானுடைய முதல் ஆயத் அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். ஆல இம்ரானுடைய முதல் வரியிலே. மூன்றாவது சூரா தாஹாவிலே வஅனதில் வுஜூஹு லில் ஹய்யில் கய்யூம். இந்த ஹய்யுல் கய்யூம், யா அல்லாஹ் நீ என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன், அனைத்தையும் நிலைநாட்டக்கூடியவன் நீதான் யா அல்லாஹ். ஏன் இன்று நாங்க மனிதர்களுக்கு பயப்படுறோம்? ஏன் இன்று நாங்க மனிதர்களின் பக்கம் தேவையாகிறோம்? இந்த ஆயத்துல் குர்சிய படிக்காதான். ஆயத்துல் குர்சியை சரியாக படித்து விளங்கி அமல் செய்வோமாக இருந்தால் உலகத்தில் யாருக்கும் நாங்கள் அஞ்ச தேவையில்லை, யாருக்கும் நாங்கள் பயப்பட தேவையில்லை, யாருக்கும் நாங்கள் குனிய தேவையும் இல்லை. நாங்கள் அஞ்சுவதற்கும் பயப்படுவதற்கும் கையேந்துவதற்கும் பணிவதற்கும் தகுதியானவன் ஹய்யுல் கய்யூம். உலகத்தில் எவ்வளோ பெரும் சக்திக்கு முன்னால் இந்த ஹய்யுல் கய்யூமை பயன்படுத்தினார்கள் தெரியுமா? நாங்க சாதாரண மனிதர்களை பயந்து நடுங்குறோம். ஆனால் முன்னோர்கள் ஹய்யுல் கய்யூமை பயன்படுத்தியது அந்த காலத்துடைய பெரும் பெரும் ஆட்சியாளர்களுக்கு முன்னால். சாதாரண அல்லாஹுடைய பேர் அல்ல ஹய்யுல் கய்யூம். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீத் அஸ்லிஹ் லனா ஷுஊனனா குல்லஹ் வலா தகில்னா இலா அன்ஃபுஸினா தர்ஃபத ஐன். மிக விசேடமான துஆவிலே ஒரு துஆ தான் யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீத். உனது ரஹ்மத்தை கொண்டு உதவி தேடுகிறோம் யா அல்லாஹ். அஸ்லிஹ் லனா ஷூனனா குல்லஹ், எங்களுடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவாயாக, எல்லா விடயங்களையும் சீராக்குவாயாக. இது ஆயத்துல் குர்சியுடைய முதல் வரி. அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்றார்? லா தஅخذஹு சினத்துன் வலா நௌம். அல்லாஹ்வுக்கு சின்ன தூக்கமும் கிடையாது, பெரிய தூக்கமும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு என்ன தூக்கம்? அல்லாஹ் தூங்குறவனா? அல்லாஹ் தூங்கினா எங்கட விடயங்களை யார் செய்யறது? யார் செய்யறது? உலகத்துடைய அதிகாரம் ஆட்சிய நடத்தாட்டி கொண்டிருக்கணுமே. லா தஅخذஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்ض. வானங்களில் இருப்பது பூமியில் இருப்பது அனைத்துமே அல்லாஹ்க்கு சொந்தம். யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்க்கு தான் சொந்தம், எங்களுக்கு சொந்தம் இல்லை. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்ض மன் ذல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அல்லாஹ்வோடு யாரும் பேச முடியாது. கியாமத்துடைய நாள் ஒன்று இருக்குது. அந்த நாளையில் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் சகோதரர்களே யாரும் சிபாரிசு செய்ய முடியாது. மன் ذல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி يعلم ما بين أيديهم وما خلفهم. உங்களுக்கு முன்னால் உள்ளவைகள், உங்களுக்கு பின்னால் உள்ளவைகள் அனைத்துடைய அறிவும் அல்லாஹ்விடம் தான் இருக்குது. என்ன நடக்க போகுது?
எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்ப 2 மணி 2:26 2:28 என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது எங்களுக்கு. 3 மணிக்கு நடக்க போகுது அல்லாஹ்க்கு தான் தெரியும். நாளைக்கு நடக்க போகுது தெரியாது எங்களுக்கு. يَعْلَمُ مَا بَيْنَ أَيْدِيهِمْ وَمَا خَلْفَهُمْ وَلَا يُحِيطُونَ بِشَيْءٍ مِّنْ عِلْمِهِ إِلَّا بِمَا شَاءَ. அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் அந்த அறிவை கொடுப்பார். وَسِعَ كُرْسِيُّهُ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ. அல்லாஹ்ட குர்சி இருக்குது. அல்லாஹ்க்கு அர்ஷ் இருக்கிறத போல அல்லாஹ்ட குர்சி இருக்குது. அல்லாஹ்ட குர்சி இருக்குதே வானங்கள் பூமியை விட விசாலமானது. அல்லாஹ்ட குர்சி وَسِعَ كُرْسِيُّهُ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ وَلَا يَؤُودُهُ حِفْظُهُمَا. வானத்தை பூமிய பாதுகாக்கிறது அல்லாஹ்வுக்கு ஒரு நாளும் கஷ்டம் இல்லை. அல்லாஹ் கஷ்டமா? அல்லாஹ்க்கு பாரம் இல்லை. கடைசி எப்படி அல்லாஹ் ஆயத்து குர்சியை முடிக்கிறான்? வஹுவல் அலியுல் அஸீம். வஹுவல் அலியுல் அஸீம். அல்லாஹ் உயர்ந்தவன், அல்லாஹ் பிரம்மாண்டமானவன். கண்ணியமிக்க சகோதரர்களே, சஹாபாக்கள் இந்த ஆயத்தை பயன்படுத்தினாங்க. நாங்க நம்பிக்கை இல்லை எங்களுக்கு, அவ்வளவுதான். எங்கட நம்பிக்கை குறவு. ஆயத்துல் குர்சியோது என்ன செய்ய, அதுக்கு ஒரு அவர் வேலை செஞ்சா தானே ஒரு $15 கிடைக்கும், அது தெரியும். நம்பிக்கை, அது நம்பிக்கை எங்களுக்கு. ஆயத்துல் குர்சியோது என்னப்பா செய்ய? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தை உருவாக்கி வைத்தது நம்பிக்கையில தான். நம்பிக்கையில தான் சகோதரர்களே. அந்த காலத்துல ஒரு சஹாபி இருந்தாங்க, அலாஉல் ஹத்ரமி ரலியல்லாஹு அன்ஹு. அலா இப்னுல் ஹத்ரமி என்றும் சொல்றது, அலாவுல் ஹத்ரமி என்றும் சொல்றது. இவர பேரை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா இந்த அலாவுல் ஹத்ரமிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கி வச்சிருந்தாங்க. இவர் இந்த ஆயத்துல் குர்சியில் இருக்கிற ஒரு துண்ட ஓதினார்னா துஆ கபூல் ஆயிடும். நீங்க இன்றைக்கு ஒரு ஆள் அப்படி கண்ட ஆச்சரியப்படுவீங்க. இந்த இவர துஆ கபூல் ஆகுதா? ஆச்சரியப்பட தேவையில்லை சகோதரர்களே. நாங்களும் மாறோம், அவ்வளவுதான் தேவை. நாங்க மாறணும்னா என்ன செய்ய? ஒன்றும் செய்ய தேவை. மலையை உடைக்க சொல்லான் அல்லாஹ். இவ்வளவு பெரிய இஸ்னோவை தள்ளு, உன்ன துஆ கபூல் ஆகும். அப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொன்னது என்ன? நெருங்குடி, நான் இறக்கின குர்ஆன ஓது, இந்த உலகம் உண்ட கையிலுக்கு வந்துடும். அல்லாஹ் பெரும் பெரும் பாரங்களை தரல் எங்களுக்கு. 5 நேரத்தை தொழு, நோம்ப புடி, குர்ஆன் ஓது, திக்ர ஓது, உன்ட துஆ கபூல் ஆகும். அலாவுல் ஹத்ரமி ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட சக்தி உள்ளவர் என்றால், இவர் இந்த ஆயத்துல் குர்சி இருக்கு, எங்களுக்கு பாடமான ஆயத்துல் குர்சி, இதுலயும் அந்த கடைசி துண்டு இருக்குது. என்ன? வஹுவல் அலியுல் அஸீம். இத பயன்படுத்தி என்ன செய்யலாம்? எங்களுக்கு வஹுவல் அலியுல் அஸீம் ஒரு தண்ணி கிளாஸ் எடுக்கலுமா? இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு பிரயாணத்தில் இருந்தேன் இந்த அலாவுல் ஹத்ரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட. நான் அலாவுல் ஹத்ரமி அன்பு வைக்கிறேன் சொல்றா. கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, சப்புல முன்னுக்கு ஆக்கிட்டீங்கன்னா பின்னு வரும் லேசாரி. கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, அப்படி சப்புலே உட்கார்ந்து லேசி. முன்னுக்கு வாங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அலாவுல் ஹத்ரமி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அலாவுல் ஹத்ரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட பிரயாணத்தில் இருந்தேன். அந்த நேரம் நாங்க ஒரு ஜமாத்தாக போறோம். தாரை
கடலுக்கும் சாஹிலுக்கும் இடையில் உள்ள நாடு. பஹ்ரைனை கடக்கும் பொழுது இடையில கடல் வந்துச்சு. நாங்க ஒரு இரவும் ஒரு பகலும் அந்த கடலுக்கு மேல பிரயாணம் செய்யும். எங்கள்கிட்ட எந்த விதமான கப்பலும் இல்லை. அலாவுல் ஹதரமி முன்னால வந்து சொன்னார், நான் ஒரு துஆவை ஓதுறேன், நீங்க ஓதினத்தோட கடலுக்கு மேலால போங்க. நாங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டோம், என்ன ஓத போறார்? அவர் ஓதினார், யா அலியு யா அதீம். என்ன ஓதுறாரு? யா அலியு யா அதீம். எல்லாருக்கும் தெரியும், ஆனா நாங்க கபட்ல பூட்டி வச்சிருக்கோம். யா அலியு அதீம் பாவிக்கிறல, நான் நம்பிக்கை இல்லை எங்களுக்கு. இரண்டாவது ஓதினார், யா அலீமு யா ஹலீம். முதலாவது யா அலியு யா அதீம், இரண்டாவது யா ஹலி யா அலீமு யா ஹலீம் அப்படின்னு சொன்னார். நடங்க கடலுக்கு மேல. கடலுக்கு மேல நடந்தோம் நாங்க, எங்கட கால்ல கூட தண்ணி படல. கண்ணியமிக்க சகோதரர்களே, கடலுக்கு மேல் நடக்கிற ஸ்னோக்கு மேலே நடக்க இயலாத எங்களுக்கு. இதுதான் நம்பிக்கை. சொன்னாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நான் இதை கண்ணால கண்டேன். முதலாவது இவர துஆ கபூல் ஆகுது அலாவுல் ஹதரமியுடைய. இரண்டாவது, நாங்க கடல்ல போகும் பொழுது, பஹ்ரைனை தாண்டும் பொழுது, எங்கட ஒரு ஆளுடைய பொருள் கீழே விழுந்துட்டு கடல்ல. அலாவுல் ஹதரமி அப்படியே கைய போட்டார், பொருள் மேல வந்துச்சு. அவ்வளவுதான். சொல்றார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது நாங்க அப்படியே இருக்கும் பொழுது அலாவுல் ஹதரமி ரலியல்லாஹு அன்ஹு மௌத் ஆயிட்டார். அந்த பிரயாணத்துல மௌத்தானா குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை எங்களுக்கு, எப்படி வர குளிப்பாட்டுறது? அந்த பாலைவனத்துல நின்று கொண்டிருக்கும் பொழுது நாங்க பார்க்கிறோம், ஒரு மேகம் வருது எங்களை நோக்கி. ஒரு மேகம் எங்களை நோக்கி வந்தது, உடனே மழை பெய்யுது. ஏனென்றா அலாவுல் ஹதரமிய குளிப்பாட்டோம். மழை பெய்ததோட நாங்க தண்ணி எல்லாம் எடுத்தோம், குடித்தோம். அலாவுல் ஹதரமிய குளிப்பாட்டினோம். குளிப்பாட்டி எங்கட வாள்களால கபரு தோண்டினோம். பாலைவனத்துல வாள்களால கபரை தோண்டி அலாவுல் ஹதரமிய அடக்கினோம். அடக்கும் பொழுது நாங்க புள்ள குழி தோண்ட இல்லை, கபரை நேரா தான் தோண்டணும். இப்ப கபரை இப்ப நீங்க பாப்பீங்க மதீனாவுல எல்லாம் கபரு தோண்டும் பொழுது நேர தோண்டி சைட்ல தோண்டுவாங்க. சைட்ல தோன்ற என்னத்துக்குண்டா ஜனாசாவை சைட்ல வச்சுட்டு அப்படியே கல் அடுக்குறது, அதான் புள்ள குழி லஹதங்கிறது. நாங்க அப்படி அந்த கபரு தோண்ட இல்லை, ஏன்னா வாளால தோண்டின கபரை தோண்டி அடக்கிட்டோம் அலாவுல் ஹதரமிய. இதை அடக்கிட்டு நாங்க கொஞ்ச தூரம் போகும் பொழுது எங்களுக்கு பெரிய கவலை, பெரிய ஒரு முஸ்தஜாபு தஅவா, துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அமீரை இழந்துட்டோம். நாங்க கவலையில போகும் பொழுது ஒரு மனிதரை சந்தித்தோம். அந்த மனிதர் எங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நாங்க சொன்னோம், இப்படித்தான் எங்கட அமீர் மௌத்தானார் அலாவுல் ஹதரமி, இவரை அடக்கிட்டு வாரோம் நாங்க. உடனே அந்த மனிதர் சொன்னார், இந்த இடத்துல மையத்தை அடக்காதீங்க, இந்த மிருகங்கள் வரக்கூடிய இடம், மிருகங்கள் அந்த மையத்துகளை சாப்பிட்டும், தயவு செஞ்சு கபரை தோண்டி மையத்தை எடுத்து வேற எங்கேயாவது இடத்துல அடக்குங்க அப்படின்றார். நாங்க என்ன செஞ்சோம், போய் திரும்ப கபரை தோண்டினோம். அலாவுல் ஹதரமியுடைய கபரை தோண்டினோம். கபரை தோண்டினா கபர்ல மையத்தில், ஆனா கண் பார்வை தூரம் அளவு கபர் வெளிச்சமாக இருந்தது. சொல்றாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நான் அலாவுல் ஹதரமிய அன்பு வைக்கிறேன், அந்த அளவு உயர்ந்த மனிதர் இவர் அப்படிங்கிறார். கண்ணியமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, அலாவுல் ஹதரமி ரலியல்லாஹு அன்ஹு என்பவர் வித்தியாசமானவர் அல்ல. அவர் பாவித்த வார்த்தை என்ன? எங்களுக்கு தெரிந்த வார்த்தை தான், வஹுவல் அலியுல்
அதீம், அலியுல் அதீம், பிரமாண்டமான, சாதாரணமானதல்ல. அலீமு ஹலீம், யா அலீமு யா ஹலீம், இந்த நாளும் தெரிஞ்ச ஒருவன். நான் கேட்கிறேன் சகோதரர்களே, இந்த 4 பேரும் தெரிஞ்ச ஒருவனுக்கு என்னத்துக்கு கவலை? ஏன் கவலை வரணும் அவனுக்கு? ஏன் அவன் பயப்படணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடத்தை தான். இது அலாவுல் ஹதரமி. சகோதரர்களே, இன்னொரு சஹாபி இருந்தாங்க, பரா இப்னு மாலிக், அனஸ் ரலியல்லாஹுடைய தம்பி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளை மட்டும் உருவாக்க இல்லை. இப்ப நீங்க சொல்லலாம், ஹஜ்ரத் மார் துஆ கபூல் ஆகுது. எங்கட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு பேருக்கும் படிச்சு கொடுத்திருந்தார். முழு பேருக்கும் படிச்சு கொடுத்திருந்தார். பரா இப்னு மாலிக், அனஸ் ரலியல்லாஹுடைய தம்பி. சஹாபாக்கள் பரா இப்னு மாலிக்க கூப்பிட்டாங்க, பரா இங்க வாங்க. பராவுடைய விசேட அம்சம் என்ன தெரியுமா? பரா சத்தியம் பண்ணின நடந்துரும். பரா சத்தியம் பண்ண என்ன செஞ்சிரும்? நடந்துரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தாங்க, என்ற அடியார்கள் அல்லாஹ் சிலர் அல்லாஹ் வைத்திருக்கிறான், லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா, அவங்க சத்தியம் செய்தால் அது நடந்து விடும் சொன்னாங்க நபி. அவங்க மின்ஹுமுல் பரா, அதுல ஒருவர் தான் பரா என்றாங்க. எண்ணிமிக்க சகோதரர்களே, முசைலமாவுடைய யுத்தம் நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்துக்கு பிறகு சஹாபாக்கள் பராவை கூப்பிட்டாங்க, முன்னுக்கு வாங்க, பரா சத்தியம் பண்ணு. பரா சத்தியம் பண்ணார், யா அல்லாஹ் வெற்றியத்தா, முசைலமாவ அலி, அல்லாஹ் வெற்றியை கொடுத்தார். ஒரு சத்தியம் தான். எண்ணிமிக்க சகோதரர்களே, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. தல்ஹா கேள்விப்பட்டிருப்பீங்க. தல்ஹா சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஸௌது தல்ஹா ஃபில் ஜைஷ் கைரும் மின் அல்ஃபி முகாத்தில். தல்ஹாவுடைய ஒரு சத்தம், தல்ஹாவுடைய ஒரு சத்தம் 1000 வீரர்களை விட சிறந்தது. கண்ணியமிக்க சகோதரர்களே, 4வது சஹாபி இருந்தாங்க, கஅகா இப்னு அம்ர் அத்-தமீமி. கஅகா இப்னு அம்ர் அத்-தமீமி ரலியல்லாஹு. இவங்க எதுக்கும் பயப்படல, யாருக்கும் பயப்படல. இவங்களுக்கு தான் உலகம் பயம். ஏன்? கைய தூக்கினாங்கண்டா முடிச்சு, கைய தூக்கினாங்கண்டா முடிச்சு. அதுக்குதான் பயம். உலகமே பயந்தது இவர்களை பார்த்து. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஹிம்ஸ்ல இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு கடிதம் எழுதுறாங்க, அபூபக்கர் நான் ஹிம்ஸ வெற்றி கொள்ள போறேன், ஆனா 1000 பேர் தேவை கலீஃபா, 1000 பேர் அனுப்புங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் கடிதம் எழுதினாங்க, காலித் என்னிடத்துல 1000 பேர் எல்லாம் இல்ல, ஒரே ஒரு ஆள் இருக்கிறார், அனுப்பி வைக்கிறேன், வெற்றி கொள். நீ எப்படி இருக்கும்? ஒரு ஆளை வச்சு என்ன செய்ய? நான் கேட்கல. அவர்த 40 பேர் இருக்கிறோம், அவர்த 30 பேர் இருக்கிறோம், 100 பேர். எங்களோட சக்தி என்ன தெரியுமா சகோதரர்களே? எங்களோட சக்தி எங்களுடைய டாலர் அல்ல. எங்களோட சக்தி கனடால 2 ஊடு இருக்குதப்பா, இவரைத்தான் ரப்பானியா அடுத்து வச்சிருக்குது இல்ல. இவர் ஓடுற வாகனத்தை பாருப்பா, அவர உடுப்ப பாரு இல்ல. இதல்ல எங்கட சக்தி. எங்கட சக்தி வஹுவல் அலியுல் அதீம். எங்கட சக்தி ஹய்யுல் கய்யூம். எங்கட சக்தி அல்லாஹ்ட பேர் தான், அவ்வளவுதான். அது சின்ன புள்ள பழகிட்டு வைங்க, மெல்ல வச்சுக்கொள்ளணும் அந்த புள்ளைய கையோட. அவன்தான் தேவை எங்களுக்கு. கோடீஸ்வரன் தேவையில்லை எங்களுக்கு. எங்களுக்கு தேவை சகோதரர்களே, அலியுல் அதீமை பயன்படுத்தக்கூடியவர் தேவை. எங்களுக்கு தேவை பெரிய பெரிய கோக்கிமார் தேவை இல்லை. ஓதி பாருங்க, ஓதுங்க, சஹர்ல ஓதுங்க. இஃப்தாருடைய நேரம் ஏன் இங்க இஃப்தார செஞ்சு அரை மணித்தியாலத்துக்கு முன்னால் ஒரு சூரா ஒன்றை படிச்சு கொடுத்துட்டு நீங்க கவனிச்சிருப்பீங்க, 10 நாளும் கவனிச்சிருப்பீங்க. ஹய்யுல் கய்யூம் அலியுல் அதீம் தான் துவால போகும். கவனிச்சிருப்பீங்க. நீங்க கவனிச்சு பாருங்க. இது போற 20 நோம்பு இன்னும் இருக்குது. ஏன் பழக்கணும்? நாங்க எங்கட பிள்ளைகளை கொண்டு வந்து பழக்கணும் இந்த துவாக்கு.
அலியுல் அதீம். பயப்படுறோம், என் பிள்ளை எதிர்காலத்தில் ஒன்றும் நடக்காது, படிச்சு கொடுங்க ஆயத்துல் குர்சி. மனைவி என்ற மௌத்துப்புற என்ன செய்வாள்? ஒன்றும் செய்ய மாட்டாள், படிச்சு கொடுங்க அலியுல் அதீம படிச்சு கொடுங்க. கியாமுல் லைல் வரப்போகுது, என்ன ஓத போறீங்க? சுஜூதுல இருந்து அலியுல் அதீம கூப்பிடுங்க. சுஜூதுல தலையை 20 நிமிஷம் வச்சு ஹய்யுல் கய்யூம கூப்பிடுங்க. உங்களோட சக்தி மாறத்தோட. எதுக்கும் பயப்படாதீங்க. உலகத்தில் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆயத்துல் குர்சி யாரிடம் இருக்குதோ சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய துஆ கபூலாகும் தெரியுமா? இவங்களுக்கெல்லாம் நபி அவங்க மௌத்தாகும் பொழுது ஒவ்வொருத்தர அக்கவுண்ட்லயும் ஒவ்வொரு $1,00,000 வச்சுட்டா மௌத்தா போனாங்க. பாப்பா என்ன மௌத்துக்கு போறோம், நீங்க செலவழிச்சு சந்தோஷமா வாழ்ந்து. நாங்க யோசிக்கும் அப்படித்தானே, நாங்க யோசிக்க என்ன தெரியுமா? எந்த மௌத்துக்கு பிறகு என் புள்ள நல்லா இருக்கணும், என் புள்ளோட அக்கவுண்ட்ல எப்படியாவது $1,00,000 சேர்த்துருவோம், ஒரு வீட்டை எழுதி வச்சிருவோம், என் பிள்ளைய நல்லா படிப்பிச்சிருவோம், அப்ப என் மௌத்து போற புள்ள நல்லா இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா செஞ்சுட்டு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தாங்க, துஆ கேளு கபூலா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மிஸ்ருடைய கவர்னர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க தெரியுமா? மிஸ்ருடைய நைல் நதி இருக்குதே, நைல், மிஸ்ருடைய நைல் நதி, இதுக்கு வருடா வருடம் என்ன செய்யணும்டா, ஒரு பெண்ணை அலங்கரித்து அந்த நதிக்கு பலி கொடுக்கும். இது வளமை, மிஸ்ருடைய நைல் நதிக்கு கொடுக்கிறது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு குஸ்தாத்ல இருக்கிறாங்க. அப்ப சொன்னாங்க, செய்யாதீங்க, நான் என் கலீஃபாவுக்கு கடிதம் எழுதுறேன். சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதத்தை பார்த்து போட்டு என்ன செஞ்சாங்க, ஒரு கடிதம் ஒன்று எழுதினாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மின் அப்துல்லா உமர் இப்னு கத்தாப் இலா நைலி மிஸ்ர். கடிதத்தை பாருங்க. فَإِن كُنْتَ تَجْرِي بِنَفْسِكَ فَلَا تَجْرِي وَإِن كُنْتَ تَجْرِي بِإِذْنِ اللَّهِ فَاللَّهَ أَسْأَلُ أَن يُجْرِيَكَ. என்ன கடிதம் தெரியுமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வுடைய அடியான் உமரிடமிருந்து மிஸ்ருடைய நைல் நதிக்கு இந்த கடிதம், உன் விருப்பப்படி ஓடுறதாக இருந்தா நீ ஓடாதே, அல்லாஹுடைய நாட்டப்படி ஓடுறதாக இருந்தால் நான் அல்லாஹுடன் கேட்கிறேன் உன்னை ஓட்டும்படி. சரி, கடிதம் வந்து சேருது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு முழு மக்களை ஒன்று சேர்த்தாங்க. வாங்க பாருங்க, அப்படியே பிஸ்மில்லான்னு கடிதத்தை போடுறாங்க. சொல்றாங்க, தண்ணி பீரிட்டு பாய தொடங்கிச்சு. 1400 வருடத்துக்கு முன்னால ஆரம்பித்தது சகோதரர்களே, இன்று வரை அந்த தண்ணி வத்தவில்லை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய துஆ. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அடுக்கிக் கொண்டே போகலாம். சம்பவங்கள் நடந்தவைகள், துஆ. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? 10 நாள் முடிஞ்சிச்சு, 20 நாள் இருக்குது. இதற்குள்ள இந்த சக்தி எங்களிடம் உருவாக்கி கொள்ள வேண்டும் சகோதரர்கள். இந்த சக்திய, இது பாரிய சக்தி. இது நீங்க அடுத்த வருடம் 30 நாள் நோன்பு பிடிப்பீங்களோ தெரியாது. வீணாக்கிடாதீங்க நோன்பு, வீணாக்கிடாதீங்க. கஷ்டப்பட்டு நோன்பு பிடிக்கிறீங்க, சஹருக்கு எழும்புறோம். சகோதரர்களே, இந்த நோம்போட யா அல்லாஹ் எனக்கு அந்த சக்தியை தாண்டு கேளு. நான் துஆ கேட்டா தட்டப்படக்கூடாது. அதனாலதான் சகோதரர்களே, நோன்பு 1 இந்த 10 வரைக்கும் துஆக்களை படிச்சுட்டு வரோம். இன்னும் 20 நாள் துஆவை தான் படிக்க போறோம். என்னென்ன துஆவை கேட்டு அல்லாஹ் கபூல் செய்வான். இதில் ஆக முக்கியமானதுதான் ஹய்யுல் கய்யூம் அலியுன் அதீம். ஆகவே சகோதரர்களே, மிஞ்சி இருக்கக்கூடியது இன்னும் 19 18 நாளோ தான். இதை வீணாக்கிராமல், அதுவும் விசேடமாக கடைசி 10 வருமே, இதுல முழு துஆவையும் கேட்டு கபூலாக்கி கொள்ளும். என்னென்ன வேணுமோ, எங்களுக்கு என்னென்ன தேவையோ யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ் இடத்துல. நேற்றும் இரவும் பார்த்தோம் நாங்க, அல்லாஹ் எங்க இருக்கிறார்? அல்லாஹ் தூரத்தில் இல்ல சகோதரர்களே. وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ. நபியே,
என்ற அடியார்கள் என்ன பற்றி உங்களிடத்துல கேட்டா சொல்லுங்க, அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிறார். எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறான்? وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ. பிடரி நரம்பு இருக்கிறதே, பிடரி நரம்பு, இதை விட அல்லாஹ் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார். மனைவியோ கூட்டாளிமாரோ தூரம், அல்லாஹ் நெருக்கம். அல்லாஹோட பேசுவோம் சகோதரர்களே, அல்லாஹ்வை நெருங்குவோம். இன்ஷா அல்லாஹ் கடைசி 10 ஆகும் பொழுது நீங்க எதெல்லாம் அல்லாஹ் இடத்துல கேட்பீங்களோ அல்லாஹ் கபூல் செஞ்சிருவார். அந்த தகுதியை எங்கள்கிட்ட உருவாக்கி கொள்வதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானை பயன்படுத்தக்கூடியவர்களாக யா அல்லாஹ் எங்களை ஆக்குவாயாக. யா ஹய்யு யா கய்யூம், யா அலியு யா அதீம், யா ஹலீமு யா அலீம், யா அலீமு யா ஹலீம், எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. எஞ்சிருக்கக்கூடிய நோன்பை சரியாக பிடிக்க தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய நோன்புகளையும் கியாமுல்லைகளையும் கபூல் செய்வாயாக. இந்த பள்ளிவாசலை கபூல் செய்வாயாக. இந்த ரப்பானியாவை கபூல் செய்வாயாக. யாரெல்லாம் இதற்காக உதவி செய்தார்களோ செய்து கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களையும் கபூல் செய்வாயாக. இங்கு செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் பல கோடி ரூபாய்கள் உலகத்திலும் ஆகிரத்திலும் நீ இன்ஆமாவாக வழங்குவாயாக. யா அல்லாஹ் ஆரோக்கியத்தை நசீபாக்குவாயாக, ஆஃபியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் தைரியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நல்ல சிந்தனைகளை தருவாயாக. கவலைகள், கஷ்டங்கள், நோய்கள், யா அல்லாஹ் சூனியத்தை விட்டும் திடீர் மரணங்களை விட்டும் யா அல்லாஹ் பாதுகாப்பாயாக. கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாப்பாயாக. எங்களுடைய தாயந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.